ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு பகுஜன் சமாஜ் தலைவர் மாயாவதி அஞ்சலி. குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினார். ஆம்ஸ்ட்ராங் மரணம் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த மாயாவதி வலியுறுத்தல். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டம் ஒழுங்கை காக்க வேண்டும் என்றும் கோரிக்கை. சென்னை பெரம்பூரில் படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு பொதுமக்கள் அஞ்சலி. திருவள்ளூர் எம்பி சசிகாந்த் செந்தில், இயக்குநர் வெற்றிமாறன் நேரில் மரியாதை. பகுஜன் சமாஜ் கட்சி அலுவலகத்தில் ஆம்ஸ்ட்ராங்கை புதைக்க தமிழ்நாடு அரசு எதிர்ப்பு. 3 இடங்களை கண்டறிந்து வைத்துள்ளதாகவும் உயர்நீதிமன்றத்தில் விளக்கம். குறுகலான இடத்தில் ஆம்ஸ்ட்ராங் உடலை புதைத்து மணி மண்டபம் கட்ட எப்படி அனுமதிக்க முடியும் என உயர்நீதிமன்ற நீதிபதி கேள்வி. அரசு கூறும் இடத்தில் தற்போது புதைக்கவும் அறிவுறுத்தல். ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் அடக்கம் செய்யப்படும் இடம் குறித்து 12 மணிக்கு உத்தரவு. பகுஜன் சமாஜ் அலுவலகத்தில் புதைக்க அனுமதி கோரிய வழக்கில் உயர்நீதிமன்ற நீதிபதி பவானி சுப்பராயன் அறிவிப்பு. ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகள் 5 பேர் சுட்டுக் கொலை. துப்பாக்கிச் சண்டையில் 2 ராணுவ வீரர்களும் உயிரிழப்பு. குஜராத் மாநிலம் சூரத்தில் 6 மாடி கட்டடம் இடிந்து விபத்து. 7 பேர் உயிரிழந்த நிலையில் ஒரு பெண் உயிருடன் மீட்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் வெல்டிங் மூலம் ஏடிஎம் இயந்திரம் உடைப்பு. 14 லட்சம் ரூபாயை திருடிச் சென்றவர்கள் குறித்து காவல்துறை விசாரணை. கரூரில் உள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் வீடு உள்ளிட்ட 6 இடங்களில் சிபிசிஐடி சோதனை. சென்னையில் உள்ள வீட்டிலும் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். இளநிலை மருத்துவ படிப்பிற்கு ஜூலை 3வது வாரத்தில் கலந்தாய்வு. நீட் தேர்வு முறைகேடு தொடர்பான வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் கலந்தாய்வு தேதி மாற்றம். கடலூரில் பாமக பிரமுகரை வீட்டின் அருகே அரிவாளால் வெட்டிய கும்பல். சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் 4 பேரை கைது செய்த போலீசார். நாளையுடன் நிறைவடைகிறது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான பரப்புரை. வீதி வீதியாக சென்று சூறாவளி பரப்புரையில் ஈடுபட்டுள்ள அரசியல் கட்சிகள். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் தொடங்கியது ஜெகநாதன் ரத யாத்திரை. கோயிலில் சிறப்பு வழிபாடு செய்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா. மதுரை, சிவகங்கை, ஈரோடு, கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஜிம்பாப்வேக்கு எதிரான T20 போட்டியில் 13 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி தோல்வி. 102 ரன்களில் சுருண்ட இந்திய இளம்படை. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் பேசி வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். கோழைத்தனமான படுகொலை,
ஒரு அரசியல் கட்சி தலைவர் பட்ட பகலில் மாலை 5 மணி அளவில் இவ்வளவு கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்பது மிகுந்த அதிர்ச்சியை தருகிறது. இத்தகைய கோழைத்தனமான படுகொலையை ஜனநாயக சக்திகள் பலரும் கண்டித்துள்ளனர். அகில இந்திய அளவிலே காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சி தலைவரும் கண்டனம் செய்திருக்கக்கூடிய ஒரு கொடூரமான கொலை இந்த கொலை. பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவர் செல்வி மாயாவதி அம்மையார் அவர்கள் வருகை தந்து மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்களின் திருவுடலுக்கு அஞ்சலி செலுத்தி இந்த படுகொலையை கண்டனம் செய்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. கட்சிக்கு மிகவும் விசுவாசமாக இருந்தார். மக்களுக்கு நம்பிக்கைக்குரிய தலைவராக விளங்கினார். தொடர்ந்து பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவராக 17 ஆண்டுகளாக பணிபுரிந்திருக்கிறார். அந்த அளவுக்கு தேசிய தலைவர் மாயாவதி அவர்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக விளங்கியிருக்கிறார் என்பதை நாம் உணர முடியும். நீண்ட காலமாக எனக்கு நெருக்கமாக இருந்து உற்ற துணையாக இருந்து ஊக்கப்படுத்தியவர். அண்மையிலே கூட என்னுடைய 60வது பிறந்த நாளை ஒட்டி அலுவலகத்திற்கே வந்து விழா எடுத்து என்னை வாழ்த்தியதோடு மட்டுமில்லாமல் அரசியல் நிர்ணய சபையிலே நடந்த முழுமையான விவாதங்கள் அடங்கிய அனைத்து புத்தகங்களையும் எனக்கு பரிசு கொடுத்தார். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாடுபடக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்கள் அனைவரையும் நேசிக்கக்கூடியவர், நல்லிணக்கத்தோடு பாராட்டக்கூடியவர், சகோதரத்துவத்தை பேணக்கூடியவர், பௌத்தம்தான் நமக்கான மாற்று அரசியல் என்பதை தொடர்ந்து உயர்த்தி பிடித்து வரக்கூடியவர். தன்னுடைய இல்லத்தருகே ஒரு புத்த விகாரை கட்டி ஒவ்வொரு நாளும் அங்கே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய புத்தரும் அவரது தம்மமும் என்கிற நூலை படிக்க செய்கிறார். அந்த அளவுக்கு பௌத்தத்தின் மீது அவருக்கு தீராத பற்று உண்டு. ஆயிரக்கணக்கானவர்களை தீக்ஷா பூமிக்கு அழைத்து செல்வதையும் வழக்கமாக கொண்டவர். தமிழ்நாட்டில் யார் பௌத்தம் தொடர்பான நிகழ்வுகளை முன்னெடுத்தாலும் அதை ஊக்கப்படுத்தக்கூடியவர், உடனே அந்த களத்தில் போய் நிற்கக்கூடியவர், எல்லோராலும் போற்றப்படக்கூடிய அளவுக்கு அவருடைய அணுகுமுறை